நானே இந்த விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு தான் இருந்தேன். பிரபு தான் கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிரபு, நீங்க கிளம்புங்க, நான் பேசிட்டு சொல்றேன். என்னத்த இவதான் ஒரு பையனை எழுத்துட்டு வந்து நிக்கிறானா? நீங்களும் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்கீங்க. மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. இதெல்லாம் ஒரே நாள்ல பேசி முடிவெடுக்கிற விஷயம் இல்ல, யோசிக்கலாம். இப்பயாவது உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னியே, அதுவே சந்தோஷம். இல்ல ஜனாமா, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சிபி, ஷிட். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வர்ஷினி, என்ன அவசரம்? உன் பங்குக்கு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேண்டாமா? இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் முடிவெடுக்க முடியாதுமா. நீ உள்ள போ. இதுக்காக வர்ஷினி கிட்ட யாரும் கோவமா நடந்துக்க கூடாது, ஓகேவா? உன் அண்ணன் சொல்ற, அவனை மறந்துரு. அவன் உனக்கும் சரி, இந்த குடும்பத்துக்கும் சரி செட்டே ஆக மாட்டான். சிபி சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ், நீ சும்மா இரு. இவளுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் இடம் கொடுத்துட்டு இருக்காத. என்னால இதெல்லாம் அலோ பண்ண முடியாது. நீங்க முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்கிறது? அவனை எப்படி இந்த வீட்டு மாப்பிள்ளையாக சொல்ற? சிபி சார், அவர் வந்திருக்காரு, நம்ம பேசியிருக்கோம். இன்னும் யாரும் எந்த முடிவும் எடுக்கலல. இதுக்கு போய் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றது தப்பா? தப்பு இல்ல. வர்ஷினி அங்க வந்தாலாமா? இல்லையா? இல்ல. ஓகே, ஒண்ணும் இல்ல. ஓகே. சிபி சார், வர்ஷினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் கேட்டுட்டேன். எல்லாருமே வரலன்னு சொல்றாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிபி சார். நீ எதுக்கு பயப்படுற தமிழ்? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அந்த ராஸ்கல் பிரபு வீட்டுக்கு தான் போயிருப்பான். இப்ப நேரா அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க. அவனையும் அவளையும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சிபி சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? வர்ஷினி உங்க தங்கச்சி. தங்கச்சி அது மண்ணாவது. குடும்பத்துல பெரியவங்க அத்தனை பேர் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் மீறி அவனை தேடி போறானா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தமிழ். இறக்கமும் பார்க்க கூடாது. சாணு காட்டுறதை விட, அம்மா அப்பா காட்டுறதை விட, கூட பிறந்த அண்ணன் நான் காட்டுறதை விட பிரபு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை காட்டிடுவானா? சிபி சார், ப்ளீஸ், வர்ஷினி நல்லா இருக்கணும். அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்து வரேன். நீங்க என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இது பொம்பளை புள்ள விஷயம், கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு பொண்ணு லவ் பண்றது தப்பா? அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இதுதான் நீங்க லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த லட்சணமா? சிபி சார், நீங்க பிரபு வீட்டுக்கு போங்க. ஆனா அங்க போய் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கடவுளே, வர்ஷினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. வர்ஷினி எதுவும் தப்பான முடிவு எடுத்திருக்க கூடாது. சாரி சிபி, வர்ஷினி சின்ன பொண்ணு, கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா. நானே அவளை திட்டி அனுப்பிச்சிடுறேன். அவ இனிமேல் இந்த மாதிரிலாம் இங்கே வரமாட்டான். ப்ளீஸ், அவள் தெரியாமல் பண்ண தப்புக்காக அவளை ரொம்ப திட்டிடாதீங்க. நீ என்ன ட்ரை பண்ணுற? நீ ரொம்ப நல்லவன் என்கிட்ட போர்ட்ரே பண்ண பார்க்குறியா? சிபி, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் அது எனக்கு உன்ன மாதிரி அதிக பிரசங்கிகளை சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் உன்ன மாதிரி பணத்திமிரு பிடிச்சவங்கள சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வர்ஷினி அந்த மாதிரி இல்லை. அவள் ரொம்ப பியூர், ரொம்ப இன்னசென்ட். இப்போ கூட எனக்கு ஒன்றை பார்த்து எந்த பயமும் இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் என் மேலே காமி. உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதா? என்கிட்ட சண்டை போடணுமா? என்கிட்ட என்ன வேணா பண்ணு. ஆனால் வர்ஷினி எதுவும் பண்ணாத. ஏய், ஏன் தங்கச்சிக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு?
இட்ஸ் none of your business. சிபி, தமிழ், வா கிளம்பலாம். வர்ஷினி, அங்கதான் பார்வை, வா. தமிழுக்கு நீயும் தேனும் வேற வேற இல்ல. அது உனக்கு சுத்தமா புரியல. அண்ணா சாரி அண்ணா. என்ன சாரி? நான் உன் அண்ணன், அவ உன் அண்ணி. நாங்க உனக்கு கெட்டது சொல்லிடுவோமா? இல்லாம வாழ்க்கையை கெடுத்துருவோமா? எங்களை தாண்டி அவன் உனக்கு பெருசா நல்லது பண்ணிடுவான்ல? வர்ஷினி, உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா இனி நீ எனக்கு தெரியாம கூட இப்படி ஒரு முடிவை எடுத்துறாத. அது உன்னை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே காயப்படுத்தும். அப்படி நீ வந்துட்டா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஜனமாவை பார்த்து நீங்க என்ன பொண்ணு வளர்க்குறீங்க அப்படின்னு 4 பேரு கேட்டா ஜனமா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். சாரி தமிழ். சாரி நீ எனக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். இனிமே இப்படி பண்ணாத. உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ பிடிவாதமா இரு. அதுல நீ சண்டை போட்டு சாதிக்க பாரு. அது கூட தப்பு இல்ல. ஆனா இப்படி ஓடி வருதெல்லாம் ரொம்ப தப்பு வர்ஷினி. இனி நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டும் ஜனமாவுக்கு தெரியக்கூடாது. அது அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இனிமே நீ இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணு. என்ன மேடம், பண்ண மாட்டீங்களா? வேற எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா என்ன? அண்ணா அப்ப சத்தியம் பண்ண. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா? வாங்க. வா.